என்ன சாப்பிட முடியுமோ அந்த அளவுக்கு கடிங்க. நெறைய பெருசா கழிச்சீங்கன்னா முழுங்க முடியாது, துப்ப முடியாது அவ்வளோதான். நீங்க வளர்றது வந்து இட் இஸ் நேச்சுரல். இல்ல அது வந்து உங்கனால முடியாத கையில் எடுத்து பண்ணீங்கனாலோ சிரமம். இன்னைக்கு வந்து இது நடந்தா நான் வந்து கோடீஸ்வரன் ஆயிருவேன் அப்படின்னு மட்டும் நினைச்சுட்டு போகக்கூடாது. நடக்கலன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறதையும் பாருங்க. பிசினஸ்ல வந்து ரிஸ்க் இல்லாம பண்ண முடியாது. கால்குலேட்டட் ரிஸ்க்கா இருக்கணும். எங்க அசோசியேஷன் செக்ரட்டரி ஒரு மீட்டிங்ல சொன்னார், ராஜ்குமார் சார். இது மாரி எப்பவுமே வந்து ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் அதிகமா வையுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ இந்த மாரி இருக்கங்காட்டி தான் வந்து நாங்க வந்து கோவிட் டைம்ல கூட எல்லாத்துக்கும் பேமெண்ட் குடுத்தோம். 2 மாசம் லாக்டவுன் இருந்தது. 1 மாசம் மட்டும் தான் நாங்க சிட் ஆக்ஷன் பண்ணாம இருந்தோம். அடுத்த மாசம் வந்து வீட்ல இருந்தே ஆக்ஷன் பண்ணிட்டோம். ஸோ இது மாரி பப்ளிக் மணி புழங்குற இடத்துல, அந்த மணியில வந்து நம்ம பார்ட் என்ன, நம்மளது அல்லாதது என்னங்கிறது வந்து கரெக்ட்டா நம்மளுக்கு தெரியணும். இந்த ரிஸ்க்குக்காக நம்மளுடைய ப்ராஃபிட்ல ஒரு பார்ட்ட வந்து அதுக்கு ஒதுக்கி வச்சோம்னா தான் வந்து அதை மேனேஜ் பண்ணி மேல வர முடியும்.